குட் மார்னிங் கண்ணுங்களா. நம்ம ஸ்கூல்ல வேக்சின் போட போறாங்க. வேக்சினா? ஆமா கண்ணு, வேக்சின் தான். இப்ப நிறைய வைரஸ் டிசீஸ்லாம் பரவுதுல்ல, அத வந்து நம்ம பாடி டிஃபென்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வேக்சின் போடுறோம். மிஸ் சொல்லு கண்ணு, எல்லாரும் கம்பல்சரி போடணுமா மிஸ்? அப்படி இல்ல கண்ணு, பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட தான் இது போடணும். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அத பொறுத்து தான். ஆனா இது போட்டா ரொம்ப நல்லது கண்ணு. ஏன்னா இப்பலாம் டக்கு டக்குன்னு வைரஸ் அட்டாக் ஆயிடுதுல்ல. ஓகே மிஸ். என்ன ஹர்ஷா ஊசின்னு சொல்றாங்க, நீ போட்டுக்குவியா? ஐயா எனக்கு தெரியல, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் நானும் பண்ணுவேன். எனக்கு பயமா இருக்குடி. போன வருஷம் போட்ட கைய கூட தூக்க முடியல. அப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லணும். மச்சான் ஊசி போடுறாங்க. பின்ன நான் மட்டும் என்ன ஏசி போடுறாங்கன்னு சொன்னேன். ஊசி தான் மச்சான் போடுறாங்க. ஊசினா உனக்கு பயமா? சாச்சா ஊசியா? எனக்கா? ரொம்ப பயம்டா மச்சான். பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியாது மச்சான். ஏன் மச்சான் என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குற? அவன் ஒரு கவலையில இருந்தா நீ தனியா ஒரு கவலையில இருக்கற மச்சான். உனக்கு என்ன மச்சான் அவ்ளோ பெரிய கவலை? எங்க அப்பா இப்பதான் ஸ்வீட் வாங்கி வச்சாங்க வீட்ல. அத நிம்மதியா கையில கூட எடுத்து சாப்பிட முடியாது மச்சான். ஏன் கவலை விட மொக்கையான கவலையா இருக்குதே மச்சான் இந்த கவலை. சரி சரி விட்றா மச்சான், நம்ம ஊசி போடும்போது பாத்துக்கலாம். என்ன கண்ணுங்களா, டிஸ்கஷன் ஓவரா? என்ன பேச்சுதான் நீங்களே பேசுறீங்க, நானும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அங்க இவன் பேசுறதும் அங்க அவன் பேசுறதும். எப்பா சரி, நான் உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேனே, அது ஞாபகம் இருக்கா? அதையெல்லாம் மறந்துருப்பீங்களே. நீங்க மறந்தாலும் சரி மறக்கலனாலும் சரி, இன்னைக்கு டெஸ்ட் கன்ஃபார்ம். டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்பா. நீ? நான் 2-3 क्वेश्चन விட்டு தான் வச்சிருக்கிறேன். மச்சான் படிச்சிட்டியா? நான் என்னைக்கு மச்சான் படிச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ நீ வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? யாரு இந்த மிஸ்ஸா? சாப்பிட மறந்தாலும் மறந்துருவாங்க, ஆனா டெஸ்ட் வைக்க மட்டும் இந்த மிஸ் மறக்கவே மாட்டாங்க. அது வேணா உண்மைதான் மச்சான். அருணுக்கும் அரவிந்துக்கும் என்ன அங்க பேச்சு? மார்க் மட்டும் எடுக்கிறது இல்ல, வாய்க்கிலேயே பேச மட்டும் செய்யறது. ஒரு நாள் உங்க மார்க்க ஜெராக்ஸ் எடுத்து இந்த செவத்துல ஒட்டணும்னு இருக்கிறேன். சாரி மிஸ். எத்தனை டைம் சொன்னாலும் நான் பண்றதா பண்ணுவேன், நீங்களும் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. என்னதான் பிள்ளைங்களோ தெரியல. ஏங்க நீங்களா இன்னும் நீங்க அதிர்ச்சியில இருந்து வெளியே வரலையா? எல்லாம் அதிர்ச்சியான முகமாவே இருக்கீங்க. மிஸ் ஊசியை நினைச்சாதான் மிஸ் பயமா இருக்கு. இதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்ல கண்ணு. அது என்ன ஒரு நாள் வலிக்க போகுது அவ்வளவுதானே. இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே. நாங்களும் சின்ன வயசுல உங்கள மாதிரி தான் இருப்போம். அந்த வயசுக்கு அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. உட்காரு உட்காரு. எஸ் மிஸ். மே ஐ கம் இன் மிஸ்? கம் இன். மிஸ் சிந்துன்ற அக்காவை கூப்பிட்டாங்க மிஸ். யார் கூப்பிட்டாங்க? தெளிவா சொல்லு. பிடி சார் மிஸ். என்ன சிரிச்சிட்டு இருந்த மிஸ் திடீர்னு மறைக்கிறாங்க? இதுதான் ஸ்கூலுக்கு போட்டு வர ஹேர் ஸ்டைலா? இப்படி தான் போட்டு வரணும்னு சொல்லி தந்தாங்களா? மிஸ் இது ஒரு பதில் சொல்லிக்கிறது மிஸ் மிஸ்ன்னு. இப்படி சைடுல எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு போட்டு வர கூடாதுன்னு எத்தனை டைம் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? உங்களை பார்த்து தான் 5th 6th இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு டைம் உன்னை இந்த மாதிரி பார்த்தேன், பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் பாத்துக்கோ. மிஸ் சாரி மிஸ், இனிமேல் இந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன் மிஸ். சாரி கேக்குறதெல்லாம் சரிதான், அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செய்யறதுதான் கோவம் வருது. சரிப்பா, நீ என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன் பாரு, எங்களை சொல்லணும். தேங்க் யூ மிஸ். வர வர இந்த பிள்ளைங்களுக்கு ரெஸ்பெக்ட் கூட இருக்க மாட்டேங்குது. மூஞ்ச எப்படி வச்சிட்டு இருக்கறான் பாரு. பேரண்ட்ஸ் வீட்ல செல்லம் கொடுத்து வளர்த்தறனால அந்த திமிரை இங்க வந்து காட்டுறானுங்க. இந்த அக்காவை கூப்பிட வந்தது பெரிய தப்பா போச்சு போல. இந்த சார் வர எல்லாத்துக்கும் என்னையே அனுப்புறாரு. இந்த மிஸ் இப்படி வெளுத்து வாங்கிட்டாங்களே நம்மள, அசிங்கமா போச்சு. என்னதுன்னு பேக் கையில எடுத்துட்டு வர? அது வந்துமா பேக் பிஞ்சு போச்சு. இப்பதானே அந்த பேக் வாங்கி தந்தோம், அதுக்குள்ள பிச்சிட்டியா? நான் என்னமா பண்ணுவேன், இழுத்தா அது பிஞ்சிருச்சு. ஒரு பேக் கூட உனக்கு பொறுப்பா வைக்க தெரியலையா? என்னம்மா பேக் இப்படி பீற அளவா இழுப்பகன்னு? இரு உங்க அப்பா வரட்டும், நான் சொல்லி தரேனா இல்லையான்னு பாரு. உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி கரியாக்குறியே. காசு என்ன மரத்துலயா
போச்சு. எம்மா பாதியில இருக்கும்போதே அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்ல மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா தீத்துட்டு என்னையே சொல்றீங்க. இப்ப அப்பாட்ட சொன்னா திட்டுவாங்க கண்ணு. போய் வாங்கிட்டு வாவே. சரி காசு கொடுங்க. இந்தாங்கண்ணு பேக் புடிங்க. பார்த்து பத்திரமா போ கண்ணு. எம்மா நான் இங்க எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டுமா? சரி 1 ரூபாய்க்கு வாங்க கண்ணு. என்னது 1 ரூபாய்க்கா? என்னம்மா உங்க காலத்துல இருக்கீங்களா? உங்க காலத்துல தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் 1 ரூபாய்க்கு விக்கும். இப்பலாம் 5 ரூபாய் கூட பத்த மாட்டேங்குது. அம்மா 5 ரூபாய் தாங்கம்மா. பெத்த பிள்ளைக்கு 5 ரூபாய் கூட தர மாட்டீங்க. சரி எடுத்துக்கங்க 5 ரூபாய். எடுத்துக்கன்னா கீழ இருந்தா எடுத்துக்குவேன். காசு கொடுங்கம்மா. இதுக்கு தான் மேக்ஸ் நல்லா படின்னு சொல்றேன். அதுலயே மீதி வரும். போய் வாங்கிக்கப்பா. சரிம்மா இதுக்கு எது கோவப்படுறீங்க? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு பிஸ்கெட் சாக்லேட் வாங்குறதுக்கு இவ்ளோ தூரம் வர வேண்டியதா இருக்கே. ஐயா நான் கொண்டு வந்த காசு எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க அம்மாட்ட இப்பதான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் காணா போச்சா? ஐயோ இங்கேயும் இல்லையே. போச்சு நான் எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அம்மாட்ட திட்டு கன்ஃபார்ம். இப்பதான் பேகுக்கு திட்டு வாங்கினேன். அதுக்குள்ள இதுக்கும் திட்டு வாங்கணுமா? திட்டு வாங்கலாம் இல்ல அடிப்பாங்களான்றதும் தெரியலையே. பயமா இருக்குது. சரி பாவம் அம்மாவோட மூடு பொறுத்து. ஏன்டி பேய் அடிச்ச மாதிரி வர? ஏதாவது கோளாறு பண்ணிட்டியா? அம்மா நான் காசு தொலைச்சிட்டேன். என்னது காசு தொலைச்சிட்டியா? எங்கடி அந்த காசு தொலைச்ச? தொலைச்ச இடத்த தெரிஞ்சா நானே எடுத்துட்டு வந்திருப்பேனே. இந்த கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. எந்த நேரத்துல கிண்டல் பண்ணனும் உனக்கு ஒரு அவசியம் இல்ல. அம்மா நீங்க சிரிக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன். சரி விடு. இதுக்கு மேல பேசி என்ன பண்றது? ஒரு காசை கூட உனக்கு பத்திரமா வச்சிருக்க தெரியல. அந்த அளவு இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கீங்க. அம்மா எங்க காணாகனே தெரியலம்மா. கையில பத்திரமா தான் எடுத்துட்டு போனேன். அப்புறம் எப்படி கீழே விழுந்துச்சு எங்க விழுந்துச்சுனே தெரியல. வர வழியெல்லாம் தேடி பாத்தியா? அதெல்லாம் தேடி பார்த்துட்டு தான் வந்தேன். விழுந்திருந்தா அங்கதான் விழுந்திருக்கும். நீ கண்ணை தலைமையில வச்சு தேடுவ. நான் நல்லாதாமா தேடிட்டு வந்தேன். சரி என்ன பண்றது? உள்ள வா ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடணும்ல. நல்ல வேளை அடி வாங்குவேன்னு எதிர்பார்த்தேன். திட்டோட முடிஞ்சிருச்சு. திட்டுறதும் வேகமா திட்டல. நல்ல வேளை தப்பிச்சோம். கண்ணுங்களா ஆல்ரெடி செஞ்சு வச்ச வீடியோ டெலீட் ஆகி போயிடுச்சு கண்ணுங்களா. அதனாலதான் இந்த வீடியோ போட லேட் ஆகி போச்சு. நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு